சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சிஎன்சி மேக்ரோ பேசிக்கான கான்செப்ட் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு சொல்கிறேன். இது டர்னிங் மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டயக்ராம் போட்டிருக்கேன் எக்ஸ் ஜெட்டுக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல லெஸ் தேனு கிரேட்டர் தென்னு அதை யூஸ் பண்ணுறோன்றது பார்க்கலாம். இந்த எக்ஸ் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதான் நான் போட்டுட்ருக்க ப்ரோக்ராமுக்கு வந்து அந்த கான்செப்ட் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு டூல் மூவிங் பார்த்திங்கன்னா இப்படி ஐடியில் குரூப் ப்ரோக்ராம் போட்டோம் இல்லைங்களா, அதை இது பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஓடியில் எடுக்கும்போது கிரேட்டர் தென் யூஸ் பண்ணோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டூல் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ஓடியில், இது ஓடி எடுக்கிறதுக்கு இது வந்து ஐடி. இந்த ஜெட் மைனஸில் பார்த்திங்கன்னா ட்ரில்லுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறேன். இங்கே வந்து நம்ம ரிவர்ஸில் எதுவும் யூஸ் பண்ணலை இது வரைக்கும் ப்ரோக்ராமு. இது 3 டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இது வந்து ட்ரில்லுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ட்ரில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். இது வந்து ஐடியில் போர் பண்ணுறதுக்கு, இது ஓடியில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஏற்கனவே இப்போது ஆயில் குரூப் ப்ரோக்ராம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஓடியிலையும் ஐடியிலையும் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வீடியோ கடைசியில் ஃபுல்லாக ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஓடி ஆயில் குரூப், மேக்ரோ ப்ரோக்ராம். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏற்கனவே போட்டிருந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண அதே தான். இன்னும் அதில் 0.5 மட்டும் கொடுத்து ஒரு பாஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். அப்புறம் அடுத்தடுத்து நிறைய பாஸ் ப்ரோக்ராம் லென்த்தாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை வந்து சிம்பிளாக வந்து மேக்ரோவில் நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டால் போதும். நம்ம 2 mmனாலும் சரி 5 mmனாலும் அந்த டெப்த் ஆப்கட் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ரோவில் கண்டினியூஸாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் போதும். டெப்த் ஆப்கட்டுக்காக அதுவாக போய்க்கும். 5 mmனாலும் ஒரே ப்ரோக்ராம் போதும். இப்போ இது பின்னாடி ப்ரோக்ராம் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஆஸ் 101 கொடுத்து 59 mm, ஆஸ் 102 ஈக்குவல் டு 61. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வில் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் 102 greater than or equal to as 101 do 1 இப்படி தான் ஃபார்மேட் எழுதுவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த as 102 வந்து 61ன்னு கொடுத்துருக்கோங்களா, இதில் as 101 வந்து 59. அதாவது இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து ஈக்குவல் ஆகிடணும். அதாவது இப்போது நம்ம டெப்த் ஆப்கட் வந்து ஒரு 0.2 கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து 60.8 60.6 60.4 அப்படி 0.2 குறைஞ்சிக்கிட்டே 59 வந்ததும் ஈக்குவல் ஆனதும் இந்த சைக்கிளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார்மேட்டு.
இப்படி கொடுக்கும்போது நம்ம இந்த as102, அதாவது இந்த ப்ரோக்ராமோட கடைசீட்டில் கொடுப்போம் இல்லைங்களா, as102 ஈக்குவல் டு as102. இந்த சைக்கிள் நம்ம யூஸ் பண்ணும்போது மைனஸில் தான் கொடுக்கணும், அதாவது குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கோம். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு குறைஞ்சிக்கிட்டே வராங்கிறதுனால நம்ம மைனஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து மைனஸ் டெப்த் ஆஃப் கட் எவ்வளோனா 0.2 அப்படின்னு கொடுக்குறோன்னா அந்த 0.2 கம்மியாகி 59 வந்ததும் சைக்கிள் வந்து ஃபினிஷ் ஆகிரும். இது வந்து ஓடி ஆயில் குரூவுக்கு. இதுவே வந்து ஐடி ஆயில் குரூவுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா சேம் அதே வேரியபிள் நம்பர் தான், 59 நெட்டு ஈக்குவல் டு 61. அது வீல் சைக்கிள். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம போரில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம். போர்னா ஐடி சொன்னோம் இல்லைங்களா, அதை போருக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம். அப்போ வந்து லெஸ் தென் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். லெஸ் தென் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அதிகரிச்சுட்டே போகணும். அதாவது இங்கே வந்து சின்ன நம்பர் என்ன 59, அப்போது இங்கே வந்து as101 கொடுத்துக்கணும். இது பெரிய நம்பர் வந்து as61, இந்த 102. சரிங்களா, இது ஸ்மால் நம்பரு 59, இது 61. அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு அதிகரிச்சுட்டே போய் ஈக்குவல் ஆயிடணும், அதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போது அதிகரிச்சுட்டே போகணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணால் ப்ளஸ்னால் அந்த டெப்த் ஆஃப் கட் வந்து நம்ம ப்ளஸில் கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து as101 ஈக்குவல் டு as101 ப்ளஸ்ஸு 0.2. ஓகேங்களா, இதுக்கான ப்ரோக்ராம் ஃபார்மேட் வந்து நான் வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன், தெளிவாக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இதனுடைய இது வந்து ப்ரோக்ராம் ஃபார்மேட் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன், அதை பார்த்து இது சொன்னதை வச்சு அது அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ போகலாம். இது வந்து ஓடி ஆயில் குருவு. அதாவது ஓடி வந்து 61 mmலேருந்து 51 mm வரைக்கும் மைனஸில் வந்து 0.2 டெப்த் ஆஃப் கட் இறங்கி எடுக்கும். நம்ம ஏற்கனவே ஆயில் குருன்னு ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிச்சோம் இல்லைங்களா, குரு அடித்து காமிச்சதே இருக்கும் பீஸில். அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து நார்மலாக போட்டது. அதே ப்ரோக்ராமு இது வந்து மேக்ரோவுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, 0.2 டெப்த் ஆஃப் கட்டு போகுது. நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஓடியில் குரூ அடிக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு குறைஞ்சிக்கிட்டே வரணும்.
சொன்னேன் இல்லைங்களா, குறைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படிங்கும்போது ஆஸ் 102 வந்து மைனஸில் கொடுக்கணும். அதாவது நம்ம பெரிய நம்பர்லாம் சின்ன நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது மைனஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து ஐடி ஆயில் குரூப்புக்கு நான் மேக்ரோ ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். போரில் வந்து 0.2 கட் எடுத்துகிட்டு போகுது. அதுக்கு முன்னாடி அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னால், நம்ம அதுக்கு அந்த ஓடிக்கு வந்து 63ல் பொசிஷன் பண்ணியிருந்தோம். 2 mm, அதாவது ஓடி 61ன்னா 2 mm ப்ளஸில் 63ல் பொசிஷன் பண்ணியிருந்தோம். இது ஐடிக்கு பார்த்திங்கன்னா 59க்கு 2 mm மைனஸில் பொசிஷன் பண்ணியிருக்கோம் 57க்கு. அதனால் ஐடி ஓடி பார்த்து ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. இதுக்கு அதே மாதிரி தான் 0.2 டெப்த் ஆப் கட்டு கொடுத்துருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் செய்கிறேங்க, ப்ரோக்ராம் முடிக்கிட்டு சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து போர் வந்து 59, அதில் வந்து 0.2 ப்ளஸ் ஆகி 61 வரைக்கும் போனதும் எண்ட் ஆயிரும். இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அதிகரிச்சுட்டே போகணும் அப்படின்னு. அந்த அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ப்ளஸ்ன்னு இங்கே டெப்த் ஆப் கட்டு கொடுத்துக்கணும். ஆஸ் 101 வந்து ப்ளஸில் கொடுக்கணும் 0.2 டெப்த் ஆப் கட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.